நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். கர்த்தருடைய ஞானம் சாலமோன் மூலமாக அழகாய் நமக்கு வெளிப்பட்டு வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையின்படி ஆண்டவருடைய ஆலோசனை நமக்கு நிறைவாய் உண்டாகிறது. பாருங்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அப்படி என்றால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிலர் இவ்விதமே சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம் அல்லவா? வாழ்க்கையிலே ஒரு அடி ஏறினால் 8 அடி சறுக்குகிறது என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். 4 அடி 8 வைத்து ஏறினால் ஐயோ வாழ்க்கையிலே இன்னும் 2 படிகள் கீழே இறங்கி விடுகிறது, வாழ்க்கையில் நான் கஷ்டப்படுகிறேன் என்று பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு அருமருந்து கிடைக்கிறது வாழ்க்கையை பிழைத்துக் கொள்ளுவதற்கு. அது என்ன? கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை. என் மகனே, நீ நீதிமானாய் வாழ்ந்து பார். உன் வாழ்க்கையின் எல்லா எல்லைகளிலும் நீதியாய் வாழ்ந்து பார். நீதியாக உன் கிரியைகளை நடப்பி உன் காரியங்களை எல்லாம் நீதியாய் செய்து வா. நீதிமானாய் எனக்கு உண்பதாக இரு. அவ்விதமே இருந்தால் நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசித்துக் கொண்டே பெருகி கூடிக்கொண்டே இருக்கிறது போல அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அப்படியானால் அதிலே குறைவே இல்லை. நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல கூடிக்கொண்டே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் பிரகாசம். உங்கள் வழிகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். நீதிமொழிகள் 4:19 துன்மார்க்கருடைய பாதையோ கார் இருளை போல் இருக்கும், தாங்கள் இடறுவது என்னதில் என்று அறியார்கள். துன்மார்க்கருடைய பாதையோ கார் இருளை போல இருக்கும். நன்றாயிருக்கிறது போல தோன்றலாம், ஆனால் உண்மையில் அவர்கள் கண்கள் ஒரு நாள் திறக்கிற பொழுது அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய பாதை கார் இருளை போல இருக்கிறது என்று கண்டுபிடிப்பார்கள். தாங்கள் இடறுவது இன்னதென்றில் இன்ன காரியத்தில் இடறுகிறோம் என்று அவர்கள் அறியாமல் இருப்பார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவ்விதமே நீதிமொழிகள் 4:19 சொல்லுகிறது. அப்படியானால் நீதிமானாயிருக்க ஒரு தீர்மானம், வாழ்க்கையில் எல்லா நாளும் எல்லா நேரமும் நீதிமானாய் வாழ்ந்து செல்ல ஒரு தீர்மானம். 1 யோவான் 5:17 அநீதி எல்லாம் பாவம்தான். திருடன் திருடுகிற பொழுது அநீதி செய்கிறான். விபச்சாரம் செய்கிறவன் இன்னொருவனுடைய மனைவியை எடுத்துக்கொள்ள பார்க்கிறான், அநீதி. ஆண்டவருடைய கட்டளையின்படி நடவாமல் துணிகரமாய் தேவனுக்கு விரோதமாய் நடப்பது அநீதி. பெற்ற தாய் தகப்பனை அடிப்பது அநீதி. தாய் தகப்பனை தூஷிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அநீதி. பாவம் எல்லாம் அநீதியினால் உண்டாயிருக்கிறது என்றும் கூட நாம் இவ்வாறு புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நீதியாய் வாழ ஒரு தீர்மானம் செய்யுங்கள். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது நமக்கு தேவையானது என்ன? இந்த உலக வாழ்க்கையிலே நாம் கைவிடப்படக்கூடாது. எந்த எல்லையிலும் இன்சூரன்ஸ் ஏன் கட்டிவிட்டுதான் மிகப்பெரிய பிரயாணங்களை எல்லாம் கை கொள்ள வேண்டும் என்ற சில ஒழுங்குகள் கூட இருக்கிறது. எதற்கு? அவர்கள் பிரயாணத்தில் ஏதாகிலும் ஒன்றென்றால் அவருடைய குடும்பத்திற்கு நன்மை சேர வேண்டுமே. ஷூரிட்டியை தேடுகிறது உள்ளம். அப்படிப்பட்ட ஒழுங்குகளும் வைக்கப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், கைவிடப்படக்கூடாது, நான் கைவிடப்படக்கூடாது என்று ஒவ்வொருவரும் நாம் எண்ணுகிறோம். வேதம் அழகாய் இவ்வாறு சொல்லுகிறது.
சங்கீத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். சங்கீதம் 37:25. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, சங்கீதக்காரன் அழகாய் தன் ராஜ்யத்திலே எல்லாவற்றையும் கண்டு வருகிறார். இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமா. இளைஞனாய் அவர் இருந்த பொழுது மக்களோடு மக்களாய் அவர் யுத்தத்திற்கு சென்று வருகிற நாட்களும் இருந்ததல்லவா? ஆம், சவுலின் கையின் கீழ் இருந்த நாட்கள் மட்டுமல்ல, மற்ற சில அரசர்களோடு கூட உடன் நின்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சில நேரங்கள். அப்படிப்பட்ட நேரங்கள் எல்லாவற்றிலும் அவர் எல்லாவற்றையும் கவனித்து வருகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதை நான் எந்த எல்லையிலும் காணவில்லை. அப்படியானால் நீ நீதிமானாய் இருப்பாயானால், என் அன்பு சகோதரனே, நீ நீதியாய் எல்லாவற்றையும் செய்வாயானால், தேவனுக்கு உரியதை தேவனுக்கு நீ செலுத்துகிறவனாய், அவருக்கு செலுத்த வேண்டிய கனம் சரியாய் ஓய்வு நாளில் அவரை தேடி ஓடி வந்து அவருக்கு பிரியமானதை செய்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மகனாய் மகளாய் நீ இருப்பாயானா, அவரை கனம் பண்ண வேண்டிய விதத்தில் தசம பாகத்தையும் காணிக்கையும் அவருக்கு செலுத்தி நீதியாய் வாழ்ந்தால், எந்த ஒரு முக்கியமான காரியம் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு காரியம் என்று இருந்தால் அதில் சரியாய் தீர்ப்பை நீங்கள் சொல்லுகிறவர்களாக, நீதியின்படி நிற்கிறவர்களாக இருக்கும் பொழுது நீதிமான் கைவிடப்படுவதில்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள், தேவனால் கைவிடப்பட மாட்டீர்கள். தேவன் உங்களை தாங்குவார். வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களின் பாதையை அவர் காப்பாற்றுகிறார். நீதிமான்களின் பாதங்களை, பரிசுத்தவான்களின் பாதங்களை அவர் காப்பாற்றுகிறார். பாதையை காக்கிறார். நீதிமான்களின் பாதை மட்டுமல்ல, பரிசுத்தவான்களின் பாதங்களையும் காக்கிறார். உங்கள் பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று அழகாய் காத்துக் கொள்ளுவார் ஆண்டவர். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீர்களா? நான் கைவிடப்படக்கூடாது வாழ்க்கையில எந்த நாள்லையும். அப்படின்னா நான் நீதிமானா இருப்பேன். நீதிமான் கைவிடப்பட்டது இல்லை. நம்பர் 2, இரண்டாவது, அடுத்து நமக்கு தேவையான கேரண்டி என்ன? நம்ம பிள்ளைங்க எந்த நாளும் யாருக்கு முன்பதாக கை நீட்டி எதையும் கேட்டு வாங்கிடக்கூடாது. யார் முன்பதாக கை கட்டி நிற்கக்கூடாது. பெற்றோர் என்ன சொல்லுகிறோம்? நான் இவ்வளவு படிக்கலடா, நீ படி. இன்னமும் கூட பிள்ளைகளை குறித்து பெற்றோருக்கு திட்டம் என்ன? அவன் படிக்கிறானோ வளர்றானோ என்ன செய்யறானோ அவனுக்கு சரியா அவனுக்கு தேவையான ஆகாரம் வேண்டும், அவனுக்கு தேவையான ஒரு நல்ல வசதி வேண்டும், வருமானம் இருக்கணும், அதுக்கு நான் ஏதாவது செய்யணுமே என்று பெற்றோர் நிற்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரியவே கூடாது என்றால் நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. உலகத்தின் ஆசை இச்சைகளை விட்டு நீதியாய் வாழ தீர்மானிங்க. நீதிமான் கைவிடப்பட்டதில்லை, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரியவில்லை. இந்த இரண்டையும் நான் என்னுடைய வாழ்க்கையில கண்டுபிடிச்சேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறார். அப்படியானால் நீங்கள் இன்றைக்கே